Welcome to Biology Easy channel. உங்களை அன்புடன் வரவேற்கிறது. First of all, thanks for subscribe my channels. புதுசா பார்க்கறவங்க subscribe பண்ணி பக்கத்துல ஆளுங்கற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நாம அப்லோட் பண்ற ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா உங்க மொபைல்ல தேடி வருங்க. சோ அது மட்டும் இல்லாம பிளேலிஸ்ட்ல யூனிட் 1 ல இருந்து 10 வரை எல்லா क्वेश्चंस கொடுத்திருக்கோம். சோ வேரியஸ் கேட்டகரியில நாம வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चंस பாருங்க. Plants are animals that exist only in one geographic regions are known as dash அப்படிங்கறாங்க. சோ அதாவது இதுக்கான ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். The first one answer is a C, endemic species. ஓகேங்களா? செகண்ட் क्वेश्चन பாருங்க. indicate the correct pairs. இதுல வந்து எது வந்து கரெக்ட்டான பேர் ஜோடி அப்படி சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. செகண்டுக்கான ஆன்சர்ஸ் A, Hypomia root buds. செகண்டுக்கு வந்து A is a correct answers. Third questions பாருங்க. Choose the correct statements. அப்ப இதுல எது கரெக்ட்டா அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். தேர்டுக்கான ஆன்சர்ஸ் வந்து C, exchange of chromosomes segment leads to new genetic combinations. அப்போ தேர்டுக்கு ஆன்சர்ஸ் வந்து C. Eighth question பாருங்க. Find out the correctly matched pairs rubber, dye, timber, bulb. So இதுல கரெக்டான ஆப்ஷன்ஸ் பார்க்க போறோம். அது ஆன்சர்ஸ் கரெக்டான ஆப்ஷன் பாருங்க. அப்ப என்னது? B. டை வந்து என்னது? லாசோனியா எனார்மிஸ், அதாவது மருதாணி. அதான் கரெக்டா அமைஞ்சிருக்கு. அப்ப 8க்கு B. क्वेश्चंस பாருங்க. The term ecosystem was proposed by dash அப்படிங்கறாங்க. 7th ஆன்சர்ஸ் பார்க்க முடியுமா? ஆன்சர்ஸ் D, A.G. Tansley. ஓகேங்களா? 7th D. சோ இங்க பாருங்க ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. Choose the correct pair அப்படிங்கறாங்க. ABCD பாத்துங்க. வாட்டர், wind, fire, soil. இது எது கரெக்ட்டான மேட்ச் அப்படி சொல்லி பார்க்க போறோம். 6th ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாமா? A, water, non climatic factors. ஓகேங்களா? அப்ப 6th வந்து A. இந்த மாதிரி क्वेश्चंस கேட்கலாம். Sedimentary cycle includes. ஓகேங்களா? Sedimentary cycles includesங்கறத क्वेश्चंस. 7th ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். B, phosphate cycle. நோட் பண்ணி வச்சுங்க. அது क्वेश्चंस கேட்கலாம். 8th क्वेश्चंस பாருங்க. Choose add one out in relations to plant breeding. plant breeding பாத்துங்க. அதுல இருந்து டிஃபர் ஆகுது. 8th क्वेश्चन ஆன்சர் என்னது? D, A.G. Tansley. இவர் வந்து ஈகோசிஸ்டத்தோட வரதுனால இங்க வர மாட்டாரு. அப்படிங்கறதுனால 8th ஆன்சர்ஸ் வந்து என்னது? D. அப்ப 8th ஆன்சர்ஸ் D. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. क्वेश्चंस பாருங்க. assertions reasons for questions. Incomplete linkage, the parentals and non-parental combinations are observed. The reasons because the two linked genes are sufficiently apart அப்படிங்கறாங்க. சோ இதுக்கு ஆன்சர்ஸ் நான் சொல்லிறேன். C, A is correct but R reason is not correct. அப்ப இந்த 3 க்கு ஆன்சர்ஸ் வந்து C. क्वेश्चंस பாருங்க. Choose a correct pair. Sugarcane 70, apple 80, potato 40 chromosomes, maize 20 chromosomes. Number of chromosomes கொடுத்துறாங்க. தேர்ட் வந்து ஒரு முக்கியமான क्वेश्चंस. இந்த மாதிரி क्वेश्चंस ஜெனெடிக்ஸ்ல இருந்து கேட்கலாம். ஆன்சர்ஸ் வந்து தேர்டுக்கு வந்து D, maize வந்து 20. ஓகேங்களா? அப்ப 3 க்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து D. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது maize 20 is a correct answers. ஓகேங்களா? ஓகே. Which one of the following has proved helpful in preserving pollen as a fossils? ஒரு முக்கியமான क्वेश्चंस. ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர்ஸ் D, sporopollenins. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Which one of the following statement is not true? செகண்ட் क्वेश्चंस. அதாவது அடுத்த क्वेश्चंस பாருங்க. ஆன்சர்ஸ் என்ன கொடுக்கறான்னு பார்க்கலாமா? C, Dabitum helps in the dehiscence of anther. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. क्वेश्चंस வந்து not true னு கேட்டிருக்காங்க. அதையும் பாத்துக்கோங்க. क्वेश्चंस பாருங்க. Among the terms listed below, those that are not technically correct names for a floral whorl or dash அப்படிங்கறாங்க. இதுல ஆண்ட்ரோஷன்ஸ், கொரோலா, கார்பல்ஸ், செப்பல்ஸ் கொடுத்துறாங்க. சோ this is C, second and 4. second and 4 என்ன இருக்கு? கார்பல்ஸ் and செப்பல்ஸ். ஓகேங்களா? செகண்ட் and 4 தான். அதாவது முக்கியமான क्वेश्चंस இது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The next question பாருங்க. Embryo sac is to ovules as dash is
to an anther அப்படிங்கறத क्वेश्चंस embryo sac is to ovulus dash is to an anther அப்படிங்கறாங்க செகண்டுக்கான ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா C pollen grain next question பாருங்க in here the typical complete bisexual and hypokynous flower the arrangement of floral whorls and the thalamus from the outermost to the innermost is a dash அப்படிங்கறாங்க தேர்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போறோம் தேர்டுக்கான ஆன்சர்ஸ் வந்து A calyx corolla androecium and gynoecium A is a correct answer a dicotyledonous plant bears flowers but never produces fruits and seeds the most probable cause for the above situation is a dash அப்படினு சொல்லி கொடுத்துக்கறாங்க என்ன காரணங்களா இருக்கலாம் சொல்லி பார்க்கலாமா ஃபோர்த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து D plants is dioecious and bears only staminate flower ஓகேங்களா நோட் பண்ணிடுங்க ஃபோர்த்துக்கு D முக்கியமான क्वेश्चंस நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க the outermost and innermost wall layer of microsporangiums in an anther are respectively அப்படி சொல்லி क्वेश्चंस ஃபிஃப்த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து D epidermis and dabitum ஓகேங்களா நோட் பண்ணிடுங்க இந்த மாதிரி ட்விஸ்டட் क्वेश्चन கேட்கலாம் அதுக்கு அடுத்து பாருங்க the during microsporogenesis meiosis occurs in dash அப்படிங்கறாங்க சிக்ஸ்த்துக்கான ஆன்சர்ஸ் பாருங்க B microspores mother cells ஓகேங்களா செவன்த் क्वेश्चंस பாருங்க from among the sets of terms given below identify those that are associated with the gynoecium சொல்லி கேக்குறாங்க இது ஒரு ஈஸியான क्वेश्चंस ஈஸியா அடிச்சிடுவீங்க ஆன்சர்ஸ் என்ன இருக்கும் A stigma ovules embryo sac placenta ஓகேங்களா அப்ப செவன்த்துக்கு A next question பாருங்க from the statements given below choose the option that are true for the typical female gametophyte of a flowering plants அப்படிங்கறத क्वेश्चंस 9th கான क्वेश्चंस ஸ்டடி பண்ணிக்கங்க ஆன்சர்ஸ் பார்க்கலாமா 9th கான ஆன்சர்ஸ் பார்க்கலாமா ஆன்சர்ஸ் என்ன கொடுக்கறானா C first and second ஓகேங்களா அப்ப என்ன சொல்லிருக்காங்க first and second என்னன்னு பார்த்தலாமா it is a 8 nucleate and 7 celled at maturity second என்ன சொல்றாங்க it is a free nuclear during the developmentsங்கறாங்க நோட் பண்ணி வச்சுக்க முக்கியமான क्वेश्चंस the next question பாருங்க autogamy can occur in a chasmogamous flower if அப்படி சொல்லி கொடுத்துறாங்க 10th கான ஆன்சர்ஸ் வந்து C both the pollen and the ovules matures simultaneouslyங்கறாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க 10th கான ஆன்சர்ஸ் வந்து C the next question பாருங்க choose the correct statements from the following கொடுத்துக்கறாங்க क्वेश्चंस ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க 11th கான ஆன்சர் சொல்றேன் பாருங்க A clastogamous flowers always exhibit autogamyங்கறாங்க 11th கான ஆன்சர்ஸ் A ஒரு முக்கியமான क्वेश्चंस இது the next question பாருங்க a particular species of a plant produces light non-sticky pollen in large numbers and its stigmas are long and feathery these modifications facilitate pollinations by dash அப்படிங்கறாங்க 12th கான ஆன்சர்ஸ் பார்க்க போறோம் ஆன்சர் இஸ் C wind next question பாருங்க from among the situations given below the choose the one that prevents both autogamy and geitonogamy அப்படிங்கறாங்க 13th கான ஆன்சர்ஸ் பார்க்கலாமா क्वेश्चंस ஸ்டடி பண்ணிக்கங்க 13th கான ஆன்சர்ஸ் வந்து B dioecious plants bearing only male or female flowers already know very well the next question பாருங்க in a fertilized embryo sac the haploid diploid and triploid structures are dash அப்படிங்கறாங்க இது ஒரு முக்கியமான क्वेश्चंस the 14th கான ஆன்சர்ஸ் வந்து A synergids zygote and primary endosperm nucleus அப்ப 14th க்கு A 15th questions in an embryo sac the cells that degenerate after fertilization are dash அப்படிங்கறாங்க 15th க்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாமா B synergids and antipodals ஒரு முக்கியமான क्वेश्चंस இது 16th question பாருங்க while planning for an artificial hybridization program involving dioecious plants which one of the following steps would not be relevant அப்படிங்கறாங்க 16th க்கு ஆன்சர்ஸ் பார்க்க போனா C very important questions C emasculations-ங்கறாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு முக்கியமான क्वेश्चंस இதெல்லாம் the next question பாருங்க in the embryos of the typical zygote and a grass true homologous structures are dash அப்படிங்கறாங்க 17th க்கு ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ண போறோம் ஆன்சர்ஸ் C cotyledons and scutellum அப்ப 17th C the next question the phenomenon observed in the some plants wherein parts
of the sexual apparatus is used for forming embryos without fertilization is called dash. The 18th answer is a very important questions. Answer is a B. Apomixis. முக்கியமான questions. The next question பாருங்க. In a flower, if the megaspores mother cells forms megaspores without undergoing meiosis, and if one of the megaspores develop into an embryo sac, its nuclei would be dash அப்படிங்கறாங்க. The 19th questions very very important. Answer is a B. Diploid. அதாவது இரட்டை மையம்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Very important questions. Last questions. The phenomenon wherein the ovary develop into a fruit without fertilization is called as. Very interesting questions. Answers தெரியும் உங்களுக்கு. ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் தான் பார்த்தினோகார்பி. ஓகேங்களா? அப்போ 20 ஆன்சர்ஸ் வந்து ஏ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.